இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சாதாரணமாவே நீ ரொம்ப அழகுதான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த அளவுக்கு மேக்கப் போட்டுக்கிற? ஏன் நான் மேக்கப் போட்டுக்கிறதுல கூட ஏதாவது கண்டிஷன் இருக்கா என்ன? உன்னை எதுக்காவது எந்த விஷயத்துல தடுத்திருக்கனா? என்னோட விருப்பம் என்னன்னா நீ எப்பவுமே இந்த மாதிரி அழகா இருக்கணும். இந்த வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுதுல. இந்த வீட்டை நம்ம டெக்கரேட் பண்ணணும், நம்ம வீடா ஆக்கணும், எல்லா பொருட்களையும் அடுக்கி வைக்கணும். இதெல்லாம் நம்ம எப்ப பண்ண போறோம்? நீ வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நான் ஈவினிங் சீக்கிரமே வந்துருவேன். நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிடுறேன். நீ ஜஸ்ட் இப்படியே இரு, நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே, டென்ஷனே வேண்டாம். சரி சஞ்சல், நான் கிளம்புறேன். சைட்டுக்கு போயாகணும். சரி, நீ ஜாலியா போயிடுவ. ஆனா நான் மேக்கப் போட்டுக்கிட்டு ஈவினிங் வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்ல. எப்ப ஈவினிங் ஆகும் நீ வருவேன்னு உனக்கு தெரியும்ல. இங்க வந்து 4 நாட்கள் தான் ஆகுது. இந்த இடம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. இங்க மார்க்கெட் கூட எனக்கு தெரியல. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கிடைக்கட்டும். நம்ம ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம். அக்கா வீட்டுக்கும் போலாம். அவளும் தனியா இருக்கால. தனியாவா? அவங்களுக்கு தான் ஒரு பையன் இருக்கான்ல. ராஜ்வீர் எனக்கு மாப்பிள்ள. அவன் கான்பூர்ல எங்கேயோ வேலை பார்க்கறான். சரி, நான் போயிட்டு வரேன். ஆபீஸ் டைம் ஆகுதுல்ல. பத்திரமா இரு. பாய். பாய். அட ச்சே, மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டாரு. ஒரு நிமிஷம். உங்க டிஃபன். காய்மா காய், காய் வாங்கிக்கோமா. காய் காய்மா காய். தக்காளி கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டெய்லி இங்க தான் காய்கறி விப்பியா? ஆமாங்க, நான் டெய்லி இங்க தான் இருப்பேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே இங்க. அதுவா, 4 நாள் முன்னாடி தான் இங்க வந்தோம். இப்ப போனாரே அவரு உங்க புருஷனா? ஆமா. ஏன் நீ என்ன நினைச்ச? இல்ல இல்ல இல்ல, அவரு உங்க புருஷனா இருந்துட்டு போகட்டும். ஏன்னா புருஷனா தானே இருப்பான். நீ அதிகமா பேசுற. சரி, இந்த காய்கறி கொடு. இந்த பாலக்கீரை அப்புறம் அந்த சுரக்காய். சரிங்க. நீ வெயிட் போடு, நான் பணம் எடுத்துட்டு வரேன். அட என்ன அண்ணிமா, பணம் எங்கேயாவது ஓடி போகுதா என்ன? நாளைக்கு வாங்க வருவீங்களே, அப்ப சேர்த்து கொடுங்க. வெறுங்கையோட வந்துட்டீங்களா? பை இந்தா இருக்கு.
இது சொரக்காய், இது வந்து பாலக்கீரை. ஆ, இங்க பக்கத்துல ஏதாவது லாண்ட்ரி இருக்குமா? நீ இருக்காங்க. லாண்டரிக்காரன் இருக்கான், பால்காரன் இருக்கான், வேலை செய்யறதுக்கு வேலைக்காரன் இருக்கான். வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு லாண்ட்ரிக்காரனும் பால்காரனையும் அனுப்பி வை. நீங்க சொன்னா அனுப்பிடுவேன். அதே நேரத்துல எனக்கு ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லிடுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோம் டெலிவரியே கொடுத்துடுறேன். வேண்டாம், அதெல்லாம் தேவையில்ல. அதான் இப்ப இதை கொடுத்துருக்கல, இதுவே இப்போதைக்கு போதும். சரிங்க சரிங்க. இப்ப கடவுளே குரங்கு கையில பூமாலையை கொடுத்துட்டா நாம என்னதான் பண்ண முடியும்? ஏன் நீங்க ஆபத்தோட விளையாடுறீங்க மாமி? மாமியா? உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? நான் இந்திரஜித் மாமாவோட ஒரே மாப்பிள்ள. அப்புறம் நீங்க தான் என்னோட மாமி. அம்மாவும் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. வெளியில யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அட, இந்திரஜித் எங்க இருக்கான்? வாங்க நீ. அக்கா நான் இங்க இருக்கேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. நீங்க இங்க வந்து 4 நாள் ஆகுது. ஆனா வந்த செய்தியே எங்க கிட்ட சொல்லவே இல்ல. வீட்டுக்கும் வரல. அக்கா நான் என்ன சொல்றதுனே தெரியல. வந்ததுல இருந்து வீடை கிளீன் பண்ணவே சரியா இருந்துச்சு நேரம். இன்னமும் வேலை நிறைய இருக்கு. இனிமே அடிக்கடி வரும். சரிக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. டேய் மாப்பிள்ள, நல்லா வளர்ந்துட்ட. கான்பூர்ல போட்டோகிராஃபி வேலையை ஆரம்பிச்சிட்ட போல. ஆமா மாமா, ஸ்டுடியோல வேலை பார்க்கறேன். ரொம்ப நல்ல வேலை. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தான். இது என்ன பெயிண்டிங் மாட்டி வச்சிருக்கீங்க? இந்த இடத்துல மாமா மாமியோட போட்டோ தானே வச்சிருக்கணும். நீ போட்டோகிராஃபர் தானே? அருமையான போட்டோ ஒண்ணு எடுத்துரு. நான் கிட்டத்தட்ட சைட்டை நெருங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் டிஃபன் பாக்ஸை மறந்துட்டேன்னு தெரிஞ்சது. அதான் திரும்பி வந்தேன். அதுவும் நல்லதா போச்சு. உங்களை பார்த்தா மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஆனா சைட்ல வேலைலாம் அப்படியே நிற்கும். நான் கிளம்புறேன், நீங்க உட்காந்து பேசுங்க. சரி, அக்காவுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துரு. இந்தாங்க டீ குடிங்க. வீடு ரொம்பவே அழகா இருக்கு. 4 நாள்ல நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு வீட்டை ரொம்ப அழகாக்கிட்டீங்க. உட்காருங்க. ஆ, இதாங்க டீயோ ஸ்நாக்ஸோ சாப்பிடுங்க. இதையும் எடுத்துக்கோங்க. என்ன ராஜ்வீர், உன்னை வேற தனியா கவனிக்கணுமா என்ன? இங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு. சரி அண்ணி. உங்களுக்கு தெரியுமா, நாங்க வந்து 4 நாள் ஆகுது. அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டயுமே பேசல. அதுவும் இல்லாம இவருக்கு வெளியே கூட்டிட்டு போக கூட நேரம் இல்ல. என்ன இது, இந்திரஜித் கிட்ட நேரம் இல்லைன்னா பரவாயில்ல. அதான் இவன் இருக்கான்ல, இவன் உனக்கு நல்லா சுத்தி காட்டுவான். இங்க பாருப்பா, அவங்கள கூட்டிட்டு போ. சரிம்மா, முதல்ல நான் உங்களை வீட்டுல விட்டு போயிடுறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கல்யாணத்துல பார்த்தது. ஐசி, அன்னைக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? அப்ப நான் அழகா இருந்தேனா இல்ல இப்ப அழகா இருக்கேனா? எனக்கு தெரிஞ்சு நாளுக்கு நாள் நீங்க அழகாயிட்டே போறீங்க. என்ன கேட்டா நீ பாக்குற கண்ணோட்டம் தான் மாறிக்கிட்டே இருக்கு. டேய், கண்ணை எங்க வச்சு ஓட்டுற? உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? உங்களை நான் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால மாமாக்கு எதுவும் கோவம் வராது. சேச்சே, அவர் எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. இதுவும் நல்லதுதான். நீங்களும் எப்பயாவது வீட்டுக்கு வாங்களேன். அப்பதான் வானத்திலிருந்து தேவதை நேரா வீட்டுக்கே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். ஏய் ராஜு, எப்படா ஊர்ல இருந்து வந்த? ஆமா, இவங்க யாரு, உன்னோட ஒய்ஃபா? வணக்கம் அண்ணி. நீங்க பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. டேய், அண்ணி இல்ல, இவங்க என்னோட மாமி. சரி, ஓகே, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன். உன்னோட ஃப்ரெண்டும் ஒன்ன மாதிரியே இருக்கான். எனக்கு உன்கிட்ட ஒரு வேலை இருக்கு. அது என்ன? இப்ப இல்ல, நாளைக்கு மதியானம் வீட்டுக்கு வா, அப்ப சொல்றேன். சரி, வந்துடுறேன்.
நாளைக்கு மதியானம் வீட்டுக்கு வா, அப்ப சொல்றேன். அட, நீ வந்துட்டியா? நீ வரமாட்டேன்னு தான் நான் நினைச்சேன். அது எப்படி நான் வராமல் இருப்பேன்? சரி வா. இங்க பாரு, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இங்க என் போட்டோஸ் ரொம்ப நல்லா வரும்ல. நீங்கள் சும்மாவே அழகாக தான் இருப்பீங்க. உங்கள் ஃபோட்டோ அழகாக வரலனா நான் ஃபோட்டோகிராஃபியே விட்டுடுவேன். பைக்கில் கேமரா இருக்குது, நான் போய் கொண்டு வரேன். ஓகே. கொஞ்சம் லெஃப்ட் மூவ் பண்ணுங்க. சின் டவுன், சின் டவுன். யா, நைஸ். ஸ்டே, ஸ்டே. வெயிட். நைஸ், பியூட்டிஃபுல். நீங்கள் லக்னோவில் தானே இருந்தீங்க, அங்கேயே ஏன் ஃபோட்டோ எடுக்கல? உங்க மாமாக்கு நேரமே இல்ல. அவருக்கு ஒரே ஒரு வேலை தான் தெரியும். அது என்னது? பணம் சம்பாதிக்கிறது. அப்போ காதலிக்கிறது? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? கால் சுளுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் வேணா உங்களை தூக்கி விடுறேன். இல்ல ராஜ்வீர், என்னால முடியல. இல்ல, ஆனா நீங்க ரொம்ப வலிக்குது ராஜ்வீர். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்களேன். ரொம்ப வலிக்குது. அவ்வளோதான், வந்துட்டோம். பார்த்து மெதுவா. கால் சுளுக்கிருக்கு, ஏதாவது தைலம் இருந்தால் கொடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். அப்படியா? அப்ப நீ மசாஜும் பண்ணி விடுவியா? என்னை தவிர வேற யாரும் இல்லையே, அதாவது உங்களை பார்த்துக்க சொன்னேன். என்ன நல்லா பாத்துக்கிறதுக்கா இல்ல என்ன பாக்குறதுக்கா?
சஞ்சல், நீ எங்க இருக்க? ஹே ராஜ்வீர், நீ என்ன இங்க? ஆக்சுவலி நான் படிக்கல ஏறும் போது கீழே விழுந்து கால் சுலுக்கிடுச்சு. நான் தான் இவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆனா வரும்போது தைலம் வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேன். நான் மெடிக்கல் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. நீ இதுக்கு போய் டென்ஷன் ஆகாத. நான் போய் வாங்கிட்டு வரேன். மார்க்கெட் போக வேண்டியது இருக்கு. நீ கிளம்பு, ரெஸ்ட் எடு. சரி. எந்த காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு? அவ்வளோதான், முடிஞ்சது. இன்னைக்கு வலி குறையலன்னா நாளைக்கு போய் டாக்டரை பார்க்கலாம். ம், அதெல்லாம் வேணாம், இப்ப நல்லா தான் இருக்கு. சரி சஞ்சல், நான் ஒரு 2-3 நாளைக்கு லக்னோ போக வேண்டிய வேலை இருக்கு. சில முக்கியமான பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் வேலை. அதனால போயிட்டு வர 2-3 நாள் ஆயிடும். அதனால உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரி அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். அவ உனக்கு கூடவும் இருப்பா, ஹெல்ப்பும் பண்ணுவாள்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேலைக்காரிலாம் எதுவும் வேண்டாம். வீட்டில் அதிகமாக வேலையும் இல்லை. வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். சரி ஓகே, நான் ஒரு வேலை பண்றேன். நான் அக்கா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். அவங்க வந்து உன்னை பார்த்துப்பாங்க. வீடு பெருசா இருக்கிறதால நீ லோன்லியா ஃபீல் பண்ணுவ. அப்புறம் நானும் உன்னை நினைச்சு கவலைப்படுவேன்ல. சரி, இப்போ நீ ரெஸ்ட் எடு. போயிட்டு வரேன். ம், தேங்க்யூ. நீ சரியாதான் சொன்ன. இவ்ளோ பெரிய வீட்ல இவ எப்படி தனியா இருப்பா? நான் இவ கூடவே இருக்கேன். கூட இருந்து இவள நல்ல வேலை வாங்குவேன். சஞ்சல், அக்காவை பாத்துக்க. டேய், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்போம். நீ வேலையை நல்லா முடிச்சிட்டு வா. எங்களோட கவலை எல்லாம் உனக்கு தேவையே இல்ல. சஞ்சல், என்னோட பேக்கை ரெடி ரெடி பண்ணி கொடுமா. நான் பண்ணிடுறேன். சரிக்கா, ராஜ்வீர் எப்போ கான்பூர் போறான்? 2-3 நாள்ல போயிடுவான். வந்தானா ஒரு 2-3 நாள் தங்குவான். நீ போடா, போய் உன் வேலையை கவனி. இந்த கவலை எல்லாம் எதுவும் வேண்டாம், நான் இருக்கேன்ல. ஏங்க, நான் உங்க பேக்கை ரெடி பண்ணி வெளியே வச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச். சரிக்கா, நல்லா இருப்பா, நல்லா இரு. வரேன்க்கா. பத்திரம்னே. அண்ணி, உங்களுக்கு என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் சமைச்சு கொடுக்குறேன். இங்க பாரு, நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. வீட்டுக்கு போயிட்டு ராஜ்வீருக்கும் நான் சமைச்சு வைக்கணும். நான் அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். என்ன சரியா? நீங்க இங்க வந்துட்டா நீங்க திரும்பி போக கூடாது. ராஜ்வீரை இங்க வர சொல்லுங்க, அவன் இங்க வந்து சாப்பிடட்டும். சரி சரி. இங்க பாருமா, போதுமா, நீ விடுமா. எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ உண்மையிலே ரொம்ப அருமையா சமைக்கிற. நல்ல சுவையா இருக்கு. இப்ப போ, நீயும் படுத்து தூங்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போடா, போய் படுத்து தூங்கு. இருக்கட்டும், ஒரு நிமிஷம். ராஜ்வீரை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். நான் அவனோட ரூம்ல தண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அவன் இனிமே காலையில தான் எழுந்துப்பான். நீ போய் படுத்துக்கோ. கதவை மூடிடுமா. லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடு. எப்போ நான் உங்களை முதல்ல பார்த்தனோ அப்போலேருந்து என்னோட தூக்கமே போயிடுச்சு. ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கும் அதே நிலைமை தான்.
ராஜீவ், எங்கப்பா இருக்க? ஓ, போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களா? நல்லா எடுப்பா. எடுத்துரு. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வந்துருமா? ஏய், நீ என்ன பண்ற? பக்கத்து ரூம்ல அண்ணி இருக்காங்க, பாத்துருவாங்க. ஒழுங்கா போயிடு. அதை எல்லாத்தையும் நினச்சி கவலைப்படுற நிலைமையில நான் இல்லை. என்னுடைய போட்டோஸ் நல்லா வந்திருக்குல்ல? ஃபோட்டோங்கிறது நம்ம நிழல் மாதிரி. உண்மையான அழகோ இப்போ என்னோட மடியில எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. நான் ஆசைப்படுறேன் உன்னை இன்னும் கூட அழகாக்கணும்னு. அழகாக்கவா? வணக்கம். நான் சுஷாந்த் சிங். கிரைம் அலர்ட்ல இந்த சீசன்ல உங்களுக்காக நான் புது சம்பவங்களை கொண்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும், உங்களை யோசிக்கவும் வைக்கும். இந்திரஜித் நேர்மையான ஒரு நல்ல மனிதனா இருந்தான். அவன் தன்னோட மனைவிக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா அவனோட மனைவியோட மனசுல என்ன இருந்ததுன்னு அவனுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா ஒருத்தவங்களுடைய கனவு எவ்வளவு தூரத்துல பறக்கும்னு மத்தவங்களால சொல்ல முடியாது. ஒருத்தவனுடைய ஆசைகள் வானத்தை தொட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சந்திரன்லயும் கரை தான் தெரிய ஆரம்பிக்கும்.
டெய்லி இந்திரஜித் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுறேன். அப்பதான் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. போ, நீ போயிட்டு வா. பச்சை துரோகி, ஏமாத்துக்காரா, இப்படி பாழாக்கிறதுக்கு என் குடும்பம் தான் கிடைச்சதா? இனிமே உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தனா உன்னை அங்கேயே வெட்டி கொன்னுடுவேன். வெளியே போடா. என்னோட அன்புல என்ன குறை கண்ட? இதை எனக்கு பரிசா கொடுக்கறியா? நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே அவன் நிழல் கூட உன் மேல படக்கூடாது. நான் கால் பண்றேன்னு சொல்லி அனுப்புறல அவனை. உள்ள போ, உள்ள போன்னு சொன்னேன். வெக்கம் கெட்டவனே, என்ன வேலையை எங்க வந்து பாத்திருக்கடா நீ? ச்சே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உலகத்தில் இருக்கிற பேரழகே இப்போ என் மடியில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கா. நான் ஆசைப்படுறேன் உன்னை இன்னும் ரொம்ப அழகாக்கணும்னு. உள்ள எப்படி வரணும்னு சொல்லு. பூட்டு உடைச்சிட்டு வந்துடு.
தனியா விட்டுட்டு வாழ முடியாது. இனிமே நான் உன் கூட தான் வாழ்வேன். நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரே ஒரு தடங்கள் தான் இருக்கு. மாமா, அவர் கதையை நான் முடிக்க போறேன். அவரை நிச்சயம் கொல்ல விட மாட்டேன். இன்னைக்கு அவரோட உயிர் என்னோட கையில தான் போகுது. நீ என்ன பைத்தியமா? நீ நீ உன் மாமாவை கொன்னுட்டனா உன்னை போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா என்ன? என்ன யோசிக்கிற ராஜ்வீர்? வேற என்ன யோசிப்பேன்? அவரை கொல்றதை தவிர இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல. ஒரு வழியே இருக்கே ராஜ்வீர். என்னன்னு சொல்லு. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். நம்ம எங்க இருக்கோம்னு யாருக்கும் தெரிய வேணாம். அப்படி பண்ணிட்டா இந்திரஜித்தும் நம்ம கிட்ட வரமாட்டான். இந்த வழி நம்ம கிட்ட இருக்குல்ல. அதுவும் சரிதான். பேசாம நம்ம கான்பூர் போகலாம். அங்க யார் கண்ணிலையும் படாம நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம். நம்ம கல்யாணமும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க யாராலையும் நம்ம 2 பேரை பிரிக்க முடியாது. வா. இதுதான் பைத்தியக்காரத்தனம். சஞ்சல் அக்னி சாட்சியா தன்னோட கல்யாணத்தை முடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம ராஜ்வீர் கூட அந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுறா. சொல்ல போனா இந்த மாதிரியான வெறியாட்டம் நம்ம மூளையை பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் மனுஷன் யோசிக்கக்கூடிய சக்தியை இழந்துடுறான். அப்புறம் அவன் செய்யற ஒவ்வொரு செயலும் அவனுக்கு ஆபத்தை கொடுக்குங்கிறத அவன் மறந்துடுறான். ராஜ்வீர் சஞ்சல் கூட ஓடி போய் அவளை திருமணம் பண்ணிக்க நினைச்சான். ஆனா ஒரு விஷயத்த மறந்தான். இந்த மாதிரி திருமணத்துக்கு சட்டத்துல இடம் கிடையாது. கணவனோ மனைவியோ சட்டப்படி டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு செல்லுபடி ஆகாது. அதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. ஆனா இவங்க 2 பேரும் காதல் வயப்பட்டு குருடர்களா திரியறாங்க. வீட்டை விட்டு வெளியேறதை தவிர இவங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியல. चंचल 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 எங்க இருக்க? चंचल चंचल நான் போயிடுறேன். உன் கூட வாழ எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. என்னை தேடாத. இதுக்கப்புறம் உன்னை தேடி நான் வரமாட்டேன். உன் பையன் தான் என்னோட மனைவியை கூட்டிட்டு ஓடி போயிருக்கான். 2 பேரையும் வெட்டி சாச்சிருவேன். சொல்லுங்க, அவங்க எங்க போயிருக்காங்க? ஹே, நானே அதிர்ச்சியில இருக்கேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உன்னோட பையன் தான் என் வீட்டையே பாழாக்கி இருக்கான். சத்தியமா அவனை நான் விட மாட்டேன். ஹே, யாரடா மிரட்டுற? உன் மனைவி தான் ஏன் பையனை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கான்னு சொன்னா என்னடா பண்ணுவ? சொல்லு. போதும்க்கா, நான் நாளைக்கே நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிடுறேன். என்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு எங்க ஓடி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த விஷயத்தை நான் இதோட விட போறது இல்ல. நாளைக்கு பாருங்க. ஹே, போடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ செஞ்சுக்கோடா. நான் வக்கீல் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு டிவோர்ஸ் ஆகாத வரைக்கும் நம்ம 2 பேரால கல்யாணம் பண்ணிக்க முடியாதான். என்ன இது புது கதையா இருக்கு? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணலனா நம்ம 2 பேரும் எப்படி வாழ்றது? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல ராஜ்வீர். கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டான். ஹலோ. ஹே, நீ எங்கடா இருக்க? உன் மாமா உன் அக்காவை கொலை பண்ணிட்டான். என்னது? அந்த காய்கறிக்காரன் தான் உங்க மாமாவை பார்த்துருக்கான். போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நான் இப்போயே வரேன். இப்போ என்னப்பா ஆச்சு? மாமா வந்து அம்மாவை கொன்னுட்டாங்க.
பாடியை நல்லா செக் பண்ணுங்க. பாடியை தூக்கி போடும்போது நீ தான் பாத்தியா? ஆமா சார். இந்த டெட் பாடியை இவன் தான் தூக்கி போட்டானா? இவன் தான் போட்டான். சொல்லு, இவங்களை எதுக்காக கொன்ன? சார், இவ என்னோட அக்கா. இவங்களோட பையன் தான் ராஜ்வீர். இவன் என்னோட மனைவியை இழுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டான். என்னோட அக்காவும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா. அன்னைக்கு என்னாச்சுன்னா, நல்லா கேளுங்க, இவங்களோட பையன் என்ன ஏமாத்தி இருக்கான், நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான். ஆனா என்னோட அக்கா அவனோட அட்ரஸ தரமாட்டாங்களா? நான் தான் சொல்றேன்ல, அவன் எங்க ஓடி போயிருக்கான்னு எனக்கே தெரியாது. இவங்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் மொபைல் ஆன்ல தான் இருக்கு. ஆனா நான் பேரு கெட்டு போயிடுமேனு போலீஸ் கிட்ட போகல. யாராவது இவங்களுக்கு புரிய வைங்க. இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க, நான் எப்படியும் தேடி அவங்கள கண்டுபிடிச்சிருவேன். அவங்க 2 பேரையும் நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க உங்க மனைவியை டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா யாரு கூட போறதையும் தடுக்க முடியாது. வக்கீல் சார், முதல்ல இவங்களோட மகன் என் மனைவியோட மனசை மாத்தி இழுத்துட்டு ஓடி இருக்கான். இவங்களோட பையனை நான் சும்மா விட போறது இல்ல. ஒரு கையால கை தட்ட முடியாது. நான் சொல்றேன், உன்னோட மனைவி தான் என் பையனை மயக்கி இழுத்துட்டு ஓடி இருக்கா. அக்கா, பேசாம இருங்க. இல்லனா என்ன இல்லனா? உனக்கு உன் பொண்டாட்டிய அடக்கி வைக்க தெரியல, ஆனா அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு வந்துட்டியா? டேய், முதல்ல நீ ஒன்ன நல்லா தெரிஞ்சுக்கோடா. உன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. உன் மனைவி எதுக்குடா உன்னை விட்டுட்டு ஓடணும்? அவங்க 2 பேரும் இங்க முன்னாடி வந்து நின்னாங்கன்னா அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் நான் உங்களை கேட்பேன். சரி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இவனுடைய மனைவி இவன் கூட வாழ விரும்பலன்னு சொன்னானா, நான் அவளை என் மருமகளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ல? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. புரிஞ்சிருச்சு. எல்லாரும் கூட்டு களவானீங்க. நான் யாரையும் விட மாட்டேன். நான் எல்லாரையும் கவனிக்கிறேன். டேய் போடா. இவன் வந்து எல்லாரையும் கவனிப்பானா? என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். நான் நைட்டு முழுக்க அக்கா வீட்டுல ஒளிஞ்சு காத்திருந்தேன். அக்கா நைட்டு எப்ப வந்தாங்களோ சார், இங்க நிக்கிற என்னோட அக்கா பையன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான். என்னோட அக்காவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. என்கிட்டயே சொல்றா என்னோட மனைவிய தன்னோட மருமகளாக்கிப்பாலாம். இதை நான் எப்படி சார் பொறுத்துப்பேன்? சார், நிச்சயமா நான் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கலாம் தான் இருந்தேன். ஆனா நான் என்னையே மறந்துட்டேன். என்னோட வெறித்தனத்துக்கு என்னோட அக்காவே பலி ஆயிட்டா. குற்றவாளி எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் போலீஸ் அவங்களை நிச்சயம் பிடிச்சிருவாங்க. இவரை எடுத்துட்டு வாங்க.
நம்பிக்கை நாணயம் இதுதான் ஒரு உறவோட வேறாகும். அதோட நம்ம மூணாவது மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, நம்மவர்கள் மேல தானே நாம நம்பிக்கை வைக்கிறோம். நெருக்கமானவங்களை, நம்மளோட சொந்தக்காரங்களை. ஆனா குடும்பத்துக்கு நடுவுலே இது மாதிரி ஏமாற்றங்கள் நடந்தா அப்புறம் மனுஷன் யாரதான் நம்புறது? அதனால வாழ்க்கையில இது மாதிரியான தவறை என்னாலும் செய்யாதீங்க. சொந்தக்காரங்க மனசை நோகடிக்காதீங்க. நான் உங்களோட சுஷாந்த் சிங். இப்ப நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புது கதையோடு. அது நமக்கு பாடமாக அமையட்டும். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். இன்றைய நேரம், இன்றைய குற்றம்.